ஹாய் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேனேஜர்ஸ் ஆர் இன்வால்வ்ட் அப்ஜெக்டிவ் செட்டிங் அட் வேரியஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்டர் எம்பிஓ அண்ட் திஸ் கமிட்மெண்ட் என்சூர்ஸ் ஹார்ட் ஒர்க் டு அச்சீவ் தம். இப்போ மேனேஜர்ஸ் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த எம்பிஓவில் கமிட் ஆகியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், எம்பிஓ ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட் தயர் ரோல் இன் த டோட்டல் ஆர்கனைசேஷன். இப்போ எம்பிஓட எல்லா ப்ராசஸும் மேனேஜருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த வகையில் பார்த்தா அவங்களுடைய ரோல் என்னன்னு புரிய வைக்கும் எம்பிஓ ப்ராசஸ். தேர்ட் பாயிண்ட், மேனேஜர் ரெகக்னைஸ் த நீட் ஃபார் பிளானிங் அண்ட் அப்ரிஷியேட் த பிளானிங். இப்போ பிளான் பண்ணுறது எப்படின்னு மேனேஜருக்கு, அதனால் அந்த பிளானையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பிளான் பண்ணுறது எப்படின்னு மேனேஜருக்கு ரெகக்னைஸ் பண்ணால் அந்த பிளானை கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எம்பிஓலேருந்து. ஃபோர்த் பாயிண்ட், எம்பிஓ ப்ரொவைட்ஸ் எ ஃபவுண்டேஷன் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். சப்பார்டினேட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு இன் கோல் செட்டிங். இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்ஜெக்டிவ்ஸ் ஓடும்போது, அந்த எம்பிஓக்காக அந்த மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஓடும்போது அவங்களோட சப்பார்டினேட்டும் சேர்ந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், எ டிபார்ட்மெண்ட் டஸ் நாட் ஒர்க் அட் கிராஸ் பர்பஸ் வித் அனதர் டிபார்ட்மெண்ட். இன் அதர் வேர்ட்ஸ், ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் consistent with the objectives of the goal organization. இப்போ எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் என்ன செய்வாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி எவ்ரி டிபார்ட்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் அந்த எல்லா தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரது ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் அச்சீவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சிக்ஸ்த் பாயிண்ட், சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மேட் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ. இப்போ சிஸ்டமேட்டிக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த எம்பிஓங்கிறது கிரேட்டாக இருக்குது. எம்பிஓ கிவ்ஸ் த கிரிட்டீரியா ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். மேனேஜ்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக பார்ப்பாங்க. சரியா இல்லையான்னு அதை கரெக்ட் பண்ணுறது தான் எம்பிஓ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ அக்கௌண்ட்ஸ் போடுறானா இல்லையா, நல்லா போடுறானா, தப்பாக போட்டால் அதை கரெக்ட் பண்ணுறது தான் டீச்சர்ஸோட வேலை. அது மாதிரி தான் எம்பிஓட வேலை. எய்த் பாயிண்ட், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ. இப்போ அந்த அத்தாரிட்டி சொல்கிற ஒர்க்கை நம்ம என்ன செய்யணும், அதை டெலிகேட்டடாக பண்ணும்போது நமக்கு அப்போ தான் நம்ம அத்தாரிட்டி நீங்கள் செய்கிறீங்க, அதை நான் டெலிகேஷனாக இப்போ நம்ம அவங்க சொன்னோன்னா நம்ம அதை கரெக்டாக செய்கிறோம்ல, அதை தான் நம்ம டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு சம்மை போட சொன்னோம் ஸ்டூடெண்ட்டை அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் சம்மை போட்டுட்டான், நல்லா போட்டு நீட்டாக கொடுத்தனா, அப்போ அவனை நம்ம என்ன சொல்லுவோம், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Ninth point, MBO motivates the workers by job enrichment. MBO motivates the workers by job enrichment and makes the jobs meaningful. இப்போ MBO ஒர்க்கர்ஸ்க்கு மோட்டிவேட் த ஒர்க்கர்ஸ், அதை பற்றி அந்த ஜாப்பை பற்றி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஜாப்புக்கான அர்த்தத்தை இப்போ நீ ஒரு வேலை பார்க்குற அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிற மீனிங் என்ன, அது நமக்கு என்ன மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 10th, the responsibility of a worker is fixed through MBO.
இப்போ ஒரு ஒர்க்கர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எம்பிஓ என்னது ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எம்பிஓ வந்து என்ன செய்வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 11th ஒன் decision is taken by management very quickly. The reason is that each worker knows the purpose of taking a decision and does not oppose the decision. இப்போ இந்த எம்பிஓவில் வந்து எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போவாங்க. அப்படி இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு தான் எம்பிஓ. ஒரு விஷயத்த சப்பார்டினேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஹையரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னது அந்த முடிவை ஒரே மாதிரி ஏற்றுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எம்பிஓ. அதனால் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் சப்பார்டினேட் என்ன செய்ய மாட்டாங்க, அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த டிசிஷன் தான் டாப் டு லோ லெவல் வரைக்கும். அப்படிங்கும்போது அங்கே சப்பார்டினேட் வந்து என்னது அப்போஸ் பண்ணுற அவசியம் வராது. தேங்க்யூ.